மக்களே இந்த வாரத்தோட கிராசரி பர்ச்சேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் டாஸ்க்லாம் கிடையாது. டைரெக்டாகவே ஷாப்பிங் தான். அது எப்படி அமௌண்ட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை. பிக் பாஸே 8500 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸாக கொடுத்துட்டாரு. அண்ட் இந்த டாஸ்க் எப்படி நடக்கும்னா, ஸ்டார்ட் பஸ்ஸர், எண்ட் பஸ்ஸர் கொடுத்துருவாங்க. அந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்இடி ஸ்க்ரீனில் அந்த கிராசரி ஐட்டத்தோட நேமு அண்டு அமௌண்ட்லாம் ஓடிட்டுருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம போர்டில் என்னென்ன நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொருள் நேமையும் எழுதிட்டு அமௌண்ட்டையும் போட்டு அங்கே கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ்குள்ளே டேலி பண்ணி முடிச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிக்கிற டாஸ்க்கு. உங்களுக்கு கொடுக்கப்படும் ஷாப்பிங் தொகை 8500 பாயிண்ட்ஸ். விஜய் விஷாலும் ஜாக்லினும் தனியாக உட்காந்துட்டு என்னென்ன பொருள் நமக்கு தேவையோ அந்தந்த பொருளோட பேரும் அதோட அமௌண்ட்டும் நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு சொல்ல முத்துக்குமார் ஒரு போர்டில் அந்த பொருளோட பேரையும் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டையும் டேலி பண்ணி எழுதிட்டு இருக்கிறாரு. எண்டு பஸ்ஸர் அடிக்கும் பொழுது பொருட்களின் பெயரும் குவான்டிட்டியும் எழுதப்பட்டு உங்கள் பட்ஜெட்டுக்குள் இருக்க வேண்டும். அண்ட் சாஜனா வந்து பார்த்தீங்கன்னா என் பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த காஃபி பவர் வந்து எடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் அதை எடுக்கிறதுக்குள்ளே என் பஸ்ஸர் அடிச்சு முடிச்சிருச்சு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து ஒரு பிரச்சனை கிளப்புது. எப்பயுமே சாஜனா கிராசரி டாஸ்க்கு வந்துட்டாலே ஒன்று நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. உள்ளே போனால் சொதப்பி வச்சுருவாங்க. உள்ளே அனுப்பலனாலுமே அதுக்கு என்ன அனுப்பவே இல்லை, நம்ப வேலை பிடிக்கவேலைன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைப்பாங்க. அதுவும் இல்லைன்னா எனக்கு வந்து சர்க்கரை வேணும், ஜாம் வேணும், ப்ரெட்டு வேணும்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நொயின்னு ஏதோ ஒரு பிரச்சனை. கிராசரின்னு வந்துட்டாலே பிரச்சனை பண்ணுறதுலேயே இங்கே குறியாக இருக்கிறாங்க. அண்ட் இப்போது காஃபின்னு சொல்லிட்டு அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. ஜாக்லின் வந்து காஃபி போட்டிருந்தாங்க. அண்ட் சாச்சனா வந்து காஃபி தேவையில்லை, காஃபி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அங்கே சொல்லிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்துலேயே பஸ்ஸர் அடிக்கவும் வேறு வழி இல்லை, அது கேன்சல் பண்ண முடியாது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு தன் பொண்ணு சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. என் பொண்ணு வேணான்னு சொல்லி நீ வந்து காஃபி எடுத்துருக்கணும், உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்க போகிறாரு. அண்ட் இது நாள் வரைக்கும் சாச்சனாவுக்கு சொம்பு தூக்கின விஜய் சேதுபதி சாச்சனா செஞ்ச தவறுல மூடி மறைச்சும் அண்ட் அங்கே செஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணியும் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா. இனி அது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபைனல் பக்கம் நெருங்கிட்டு போகிறார் இல்லையா, அதனால் தான் பொண்ணை யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களாம் ஒவ்வொருத்தராக எளிமை பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். இது நடந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இருக்குல்ல நம்ம கிட்ட பேசிக், இது அதுதான் பண்ணணும். அது பேசிக். நீ முதல்ல மேலே படிச்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும்.